நேற்றைய நாளில் இலங்கையில் அனைவராலும் பேசுபொருளான விடயம் இன்று வரைக்கும் அதை பற்றி ஒரு விடயங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவும் அதிகமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாகவும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இலங்கை அரசு புலனாய்வு துறையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட விடயம். காலை வேளையிலே அவர் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு செல்லுகின்ற பொழுது இலங்கை போலீசாராலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினாலும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது நடவடிக்கை பெரும்பாலுமாக எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக மாறியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். தெரியும், ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புலனாய்வு துறை அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே இருந்தாலும் சரி, உலக நாடுகளை பொறுத்தாக இருந்தாலும் சரி, அதிகமாக செலவு செய்கின்ற துறையும் பாதுகாப்பு துறையாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு புலனாய்வு துறை என்றது ஒரு நாட்டினுடைய இன்னொரு முதுகெலும்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புலனாய்வு துறையினுடைய முன்னாள் பணிப்பாளர் கைது என்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயம். அந்த விடயம் தொடர்பாகத்தான் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்ப அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 72 மடத்தியாளங்கள் தடுப்பு காவலிலே தடுத்து வைத்து விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் அவர் கைது செய்யப்பட்டார், எதற்காக அப்படியான கேள்விகள் அந்த நிமிடத்திலே யாருக்குமே வழங்கவில்லை. இன்றைய நாள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அதில் கூட முழுமையான காரணங்களை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லலாம். குறுகிய நேரத்துக்குள்ளே என்னத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லி முழுமையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைய ஒரு ஊடகவியல் சந்திப்பிலே சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது சுரேஷ் சாலுவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 2019 ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய அந்த தகவல்களை அனைத்தையுமே இவர் அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதான சந்தேக நபராக இருக்கின்ற அந்த சஹ்ரான் ஹாசிம் அந்த குழுவினரோடு இவர் நேரடி தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற விடயங்கள் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகளை லண்டனில் இருக்கின்ற சேனல் 4 தொலைக்காட்சியிலே பிள்ளையான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய ஊடக பேச்சாளராக இருந்த ஆசாத் மௌலானா இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். சுரேஷ் சாலைக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு. அது ஒன்றுதான் இவருக்கு எதிராக இருக்கின்ற ஒரு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏனைய ஆதாரங்கள் இருக்கிறதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை. இது சுரேஷ் சாலையினுடைய கைது தொடர்பிலே இன்னும் விரிவான ஆழமான விசாரணைகள் இடம்பெற இருக்கிறதால அவர் தொடர்பிலான மேலதிக விவரங்களை முழுமையாக வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிடப்பட்ட விடயம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலே கைதாகி சிறையில் இருக்கின்றார் பிள்ளையார். அவர் கொடுத்த சில தகவல்களினுடைய அடிப்படையில் அல்லது அவரிடம் இருந்து பெறப்படுகின்ற தகவல்களினுடைய அடிப்படையிலே தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறது. அது ஒரு உண்மையான விஷயம். சுரேஷ் சாலையினுடைய கைது கூட பிள்ளையார் மூலமாக வந்த வாக்குமூலங்களில் இருந்து இவரை கைது செய்திருக்கிறார்கள். இவரிடமிருந்து இனி முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளின் மூலம் இந்த தாக்குதல் சம்பவத்திலே தொடர்புபட்டவர்கள் உண்மையான சூத்திரதாரிகள் யார் அப்படின்றது வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேனா அதே போல ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த கால பகுதியிலே சுரேஷ் சாலே இலங்கை அரசு புலனாய்வு துறையினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுகின்ற விஷயமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகுதான் இவர் புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு முதல் இவர் சிங்கப்பூரிலே மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஒரு ரெக்கமெண்டிலே சிங்கப்பூரில் இருக்கின்ற இலங்கை தூதர் ஆலயத்திலே பணியாற்றியார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியிலே இவர் இந்தியாவில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் எப்படி புத்தளம் பகுதியிலே இந்த சஹ்ரான் அவர்களுடைய குழுவினரை சந்தித்திருக்க முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைய நாளில் வலுவாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சுரேஷ் சாலைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலே முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமான தகவல்கள் அவருக்கு தெரிந்தும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அப்படின்றதுதான் மிக பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இனிவரும் நாட்களில் தடுத்து வைத்து விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற மேலதிக விசாரணைகளுக்கு பிறகு உண்மையான அத்தனை விடயங்களும் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு தரப்பு விமர்சனம் ஒன்றை முன்வைக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையை திருப்திப்படுத்துறதுக்காகவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த அந்த குடும்பங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தான் இலங்கை அரசாங்கம் இப்போது இவரை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வலுவாக முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட விதம் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கின்ற பொழுது அவரை கைது செய்யாமல் விட்டிருந்தால் தான் விமர்சனங்களை முன்வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் போலீஸ் ஊடக
ஊடக பேச்சாளர் இன்றைய நாளிலே சொல்லியிருந்த விடயம் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இனியும் என்ன விடயங்கள் இடம்பெறப் போகிறது, ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு புலனாய்வு துறை இருக்கிறது. அந்த புலனாய்வு துறை அந்த நாட்டினுடைய மிக பிரதானமான ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழ்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து ஒரு இலங்கை அரசு புலனாய்வு துறையினுடைய பிரதானி முன்னாள் பணிப்பாளரை கைதாகி இருக்கின்ற பொழுது அவரிடம் எவ்வளவு தகவல்கள் இருக்கும், எவ்வளவு விடயங்கள் இருக்கும். இப்போது சம்பந்தப்பட்ட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைதாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்குள் இருக்கின்ற விடயங்கள் என்ன அப்படின்ற தொடர்பிலே வெளிவரும் அப்படின்னு சொல்லித்தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற அரசாங்கம் இதனை சரியான முறையிலே மக்களுக்கு தெரியப்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பிலே அனைவரும் காத்திருக்கின்றார்கள். மேலதிக தகவல்கள், மேலதிக செய்திகள் வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளலாம்.